பர்த்டே பார்ட்டி ஒன்று போலாமா? உள்ள என்ட்ரி ஆனோன்னு ரிஃப்ரெஷிங்கா ஒரு வெல்கம் ட்ரிங்க் சரின்னு குடிச்சிட்டு உள்ள போனா, ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த மினி vlog ஆஃப் அ பர்த்டே பார்ட்டி. பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொன்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த கேக்குக்கு தான் கொடுப்போம். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கணும், கிராண்டா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அப்படிதான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கேக்கை நல்லா டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா வந்து வீடியோ எடுங்க, நான் ஃபுல்லா ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு கீழே நடந்து போனா டிஜே நல்லா பாட்டா போடுங்க, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்க மெயினான மேட்ரு ஒன்று, இந்த போட்டோ பூத். எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் ஃபேமிலியோட போவோம். அப்படி நம்ம போகும்போது நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு மெமரியை ஃப்ரீஸ் பண்ண அப்படியே பிரிண்ட் போட்டு சுட சுட கையில ஆல்பமா கொடுக்குறாங்க. சூப்பரா இருக்குல்ல? அப்படியே சுத்தி பார்த்து இருந்தா கேக் ரெடி ஆயிடுச்சு, வந்து வீடியோ எடுங்க அப்படின்னாங்க. சரின்னு போயிட்டு அந்த கேக்கை பார்த்தா ஃபைனல் அவுட்புட் வேற லெவல்ல இருந்தது. பயங்கரமா ரெடி பண்ணியிருந்தாங்க. கலர் காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு. ஸ்கை ப்ளூல எல்லா செட்டப்பும் ஸ்கை ப்ளூலே பண்ணியிருந்தாங்க. நல்லா கம கம்மனு பிரியாணி வாசனை. சரின்னு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் ஹால் பக்கம் போனா ஃபர்ஸ்ட் பந்தி ஓடிட்டு இருக்கு. கேட்டரிங் மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பா போயிட்டு அந்த வர கெஸ்ட்டை கவனிக்கிறது என்ன, அது வேணுமா இது வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும், சாப்பாடு நல்லா இருந்துச்சா அப்படி இப்படின்னு கேட்டு ஒரே பயங்கரமான கவனிப்பா இருந்துச்சு. பிரியாணி வாசனை தூக்கலா இருந்துச்சு. செம்ம டெம்டிங் ஆக்கி விட்டாங்க, நிக்கவே முடியல. சரி உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அந்த டைம்ல தான் டம்மு உடைச்சு இன்னொரு சட்டியை சுட சுட எடுத்துட்டு இருந்தாங்க. ஆஹா, பார்க்கும் போதே வேற மாதிரி இருக்கே. ஸோ நான் அவரை கூப்பிட்டு பேசினேன், இந்த மாதிரி ஒருத்தர் தான் நமக்கு தேவை. எப்படி இருந்தாலும் ஃபங்க்ஷன் வந்துட்டா முகம் சுளிக்காம எல்லாருமே கவனிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டும் சர்வ் பண்ணணும், டேஸ்டாகவும் இருக்கணும். ஸோ அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாமே நேச்சுரல் மசாலாஸ் தான் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே நாங்கள் கைப்பட செஞ்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி மீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக நாங்களே போய் வாங்கி நல்ல குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி வித் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜேடிசி ஜெகன் டெக்கரேட்டர்ஸ் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். அண்ட் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அந்த குட்டி பையனுக்கு நம்மளோட பர்த்டே விஷஸை கன்வே பண்ணிடுவோம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே குட்டி பையா. அண்ட் அந்த ரைஸை பார்த்தீங்கல்ல எப்படி இருக்குன்னு. வழக்கம் போல இலைய போட்டு தண்ணியை தொளிச்சு ஆரம்பிக்கலாமா. ஃபர்ஸ்ட் ஸ்வீட் பிரெட் அல்வா, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் பச்சடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி. இப்படி லைனா இலையில எல்லாத்தையும் வச்சோன்னே எப்படா பிரியாணி வரும்னு ஒரு ஃபீலிங்ல உட்காந்துருப்போம் தெரியுமா. எது சாப்பிட்டாலும் ஸ்வீட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் பிரெட் அல்வா நல்லா நெய் போட்டு சூப்பரா பண்ணியிருந்தாங்க, சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் பச்சடி, அதுல வந்து மிளகுலாம் வந்து இடிச்சு போட்டு பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த கத்திரிக்காய் வச்சு பிரியாணி எடுத்து ஒரு பைட்டு போனா சூப்பரா இருக்கும் சுட சுட சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்படியே அந்த பிரியாணியை கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ஒரு ஐஸ்கிரீமோட முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபங்க்ஷனு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ், டிஜே, கேக்கு, ஃபோட்டோ பூத் எல்லாமே ஏ டு Z டெக்கரேஷன்லேருந்து வெல்கம் ட்ரிங்க்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரைஸ்லாம் நல்லா உதிரியா சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பைட்டு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது எந்த விதமான திகட்டல் எதுவுமே இல்லாமல் மேங்கோ ஐஸ் கொடுத்துருந்தாங்க. மேங்கோ ஃப்ளேவரில் நிறைய ஃப்ளேவர் இருந்துச்சு, ஆனால் எனக்கு மேங்கோ கிடைச்சது. ஒரு ஈவெண்ட் பண்ணுறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. வெல் பிளான்டாக இருக்கணும், நீட் அண்ட் டைடியாக இருக்கணும், அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கணும், ஆன் டைமில் டெலிவரி பண்ணணும். ஸோ இதெல்லாம் பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷன் vlogs நிறையா வரும். அண்ட் அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.